Hi guys, welcome to the channel Vada Sambar. சேனலுக்கு புதுசா நீங்க மறக்காம subscribe பண்ணிருங்க and the bell icon. அதையும் மறக்காம அடிச்சிடுங்க. அப்பதான் நான் வீடியோ போட்டோனே உங்களுக்கு notification வந்துரும். And this is my Instagram ID. Instagramல இருக்கவங்க போய் ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோல கோவிட் கொஞ்சமா தளர்த்திருக்காங்கல்ல, அந்த டைம்ல நாங்க வந்து flight travel பண்ணிருக்கோம். அது எப்படின்னு தான் பார்க்க போறோம். And இந்த ஆப் வந்து ரொம்ப முக்கியமான ஆப். ஃளைட்ல travel பண்ற எல்லாரும் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்க வேண்டிய ஆப். ஏர்போர்ட்குள்ள நுழைஞ்சனவே இந்த மாதிரி தான் நோ கான்டாக்ட் செக்கிங் தான் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஐடி ப்ரூஃபை இந்த மாதிரி ஸ்க்ரீனிங் மாதிரி டெஸ்ட் பண்ணுறாங்க. அண்ட் நம்மளோட டெம்பரேச்சரை செக் பண்ணிவிட்டு தான் உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் உள்ளே வந்தோன்னா வந்துட்டு லக்கேஜ் செக்இன் தான். ஸோ இதில் நாங்கள் வந்து ஒரு பெரிய திலாலகடி வேலை பண்ணியிருந்தோம். அது என்ன அப்படின்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன். அண்ட் இந்த பேக்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறதெல்லாம் வந்து நம்ம குட்டி மேடம் அப்படியே பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா இப்போ தான் வந்து அவங்களுக்கு ஒரு விவரம் தெரிகிற வயசு. இதுக்கு முன்னாடிலாம் அவர் ரொம்ப குட்டி பாப்பாவாக இருப்பாள் ட்ராவல் பண்ணுறப்போ. ஸோ இப்போ அப்படியே முழிச்சிட்டு பார்த்துட்டு இருந்தா என்ன பண்ணுறாங்க, ஏன் நம்ம பேக்ஸ் எல்லாம் எடுத்து இங்கே வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. அண்ட் எங்கள் 3 பேக்ஸ் இதுதான் வந்து நாங்கள் கேரி பண்ணியிருந்த பேக்ஸு. ஸோ பேக் பார்த்தாவே தெரியும், செம்ம ஹெவியாக இருந்தது 3 பேக்குமே வந்துட்டு. ஓகே, அன்றைக்கி நாங்கள் என்ன திலாலகடி வேலை பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் கிளாஸ் டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதை வந்து கேன்சல் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அது அவங்க தான் கேன்சல் பண்ணாங்கன்றதுனால நாங்கள் எடுத்துகிட்டு போன 85 kgsையும் வந்து அவங்க அலோவ் பண்ணிட்டாங்க. இட்ஸ் ஓகே, உங்கள் டிக்கெட் தான் கேன்சல் ஆகிடுச்சு, ஸோ யூ கேன் டேக் யூர் லக்கேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த ஃப்ளைட் ட்ராவலில் என்ன வந்து வித்தியாசமாக நாங்கள் ஃபீல் பண்ணோம், புதுசாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளைட்டில் வந்துட்டு கோவிட்க்கு அப்புறமோ இல்லை கோவிட் சுச்சுவேஷன் அப்போ ட்ராவல் பண்ணவங்களுக்கு வெப் செக்இன் திஸ் இஸ் மேண்டேட்ரி. ஸோ அதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களோட ஃபுல் ஹெல்த் டிக்ளரேஷன் ஃபார்ம் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்துட்டு ஃபில் பண்ணி அவங்களுக்கு அனுப்பிச்சிங்கன்னா தான் வந்துட்டு உங்கள் டிக்கெட்ஸே கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அண்ட் சிலர் வந்துட்டு பிஸ்னஸ் கிளாஸில் ட்ராவல் பண்ணுறவங்களோ இல்லை நார்மலாக ட்ராவல் பண்ணுறவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு சின்ன ட்ராலி மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. அதை வந்துட்டு ஜஸ்ட் லைக் தட் ஹேண்ட் லக்கேஜாக போட்டுட்டு அதை வந்து நம்ம தலைக்கு மேலே ஒரு ரேக் மாதிரி இருக்கும். ஸோ டாப் ரேக், அந்த ரேக்கில் வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ வந்துட்டு நிறைய கோவிட் வந்து இதனால் பரவுதுன்றதுனால மேலே ரேக்கில் வந்து நம்ம எதையுமே வைக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறதில்ல. நிறைய ஃப்ளைட்ஸ் அலோவ் பண்ணுறதில்ல. ஸோ நீங்கள் வந்து ஏதோ ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண போகிறீங்கன்னா உங்கள் அத்தாரிட்டிஸ்ட்டை முதலே கேட்டுக்கணும் ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி டாப் ரேக்கில் வைக்கலாமா இல்லை அதை வந்து செக்இன் லக்கேஜஸ்லேயே போட்டுடலாமா அப்படின்றத. ஸோ அப்படியே பொறுமையாக இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் போய் ஒரு இடத்துல உட்காந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை. அண்ட் ஒவ்வொரு சீட்டுக்கும் நடுவில் வந்து இந்த மாதிரி எழுதி வச்சுருக்காங்க ஃபார் சோஷியல் டிஸ்டன்சிங் ப்ளீஸ் டோன்ட் சிட் ஹியர் அப்படின்ற மாதிரி. ஸோ நாங்கள் அப்படியே உட்காந்துட்டு என்னால் மூச்சே விட முடியல. ஓகே, ஸோ ஹேண்ட் லக்கேஜஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம்ல. ஸோ ஹேண்ட் லக்கேஜ் வந்து நீங்கள் கொஞ்சம் போல் அந்த லேப்டாப் அந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா வந்துட்டு வெயிட்டை கால்குலேட் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட கேட்டுக்கங்க. எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு வே தான், மடியில் வச்சுக்கணும் இல்லை கீழே வந்து நம்ம கால் கிட்ட வச்சுக்கணும், அது மட்டும் தான் அலோவ் பண்ணுறாங்க. அண்ட் இதுதான் வந்துட்டு ஆக்சுவலி கையலோட ஆஃப்டர் மாஸ்க் எஃபெக்ட் மாதிரி அந்த இடத்துல லைட்டாக தழும்பு விழுந்துருச்சு. கையலோட மாஸ்க் ஆக்சுவலி சரியாக அவளுக்கு ஃபிட் ஆகலை. அண்ட் இந்த டைமில் ஃபர்ஸ்ட்டாக என்ன அலோவ் பண்ணியிருக்காங்கன்னா தண்ணி பாட்டில் அலோவ் பண்ணுறாங்க. முதல்லலாம் தண்ணி அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்போ பின்னாடி பார்த்தீங்கன்னா 3 பேர் தண்ணி குடிக்கிறதுக்காக அந்த இடத்துல நின்றுட்டுருக்காங்க. அண்ட் சாப்பிட்றதுக்கு ஃபுட்டும் வந்து ஓரளவுக்கு எப்போவுமே மினிமம் ஃபுட்டு அலோவ் பண்ணுவாங்க. அண்ட் குழந்தைய கேரி பண்ணிங்கன்னா ஏதோ லைட்டாக ஃபுட் எடுத்துக்கோங்க. அண்ட் என் ஹஸ்பண்ட் ஆசைப்பட்டு கேட்டாருன்னு இந்த ஒரு காஃபி வாங்கினவங்க, இட்ஸ் மிஷின் காஃபி. இதோட ரேட்டு சரி ஓகே நான் சொல்ல விரும்பலை. இதோட காஃபி டேஸ்ட் வந்து எவ்வளோ ஹாரபுளாக இருந்ததுன்னா அதில் காஃபி மாதிரியே தெரியல. கெஃபே காஃபி டேவோட காஃபி நல்லாயிருக்கும்னு நினச்சோம். சரி அது வேணாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு போர்டிங் முடிஞ்சிருச்சு. அண்ட் போர்டிங்க்கு அப்போ வந்துட்டு இந்த மாதிரி குழந்தை கேரி பண்ணுறதுனால கொடுத்தாங்களா இல்லை ஏன் கொடுத்தாங்கன்னு தெரியல, இந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷன் போடுற மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு கொடுத்தாங்க. அண்ட் இந்த ட்ரெஸ்ஸும் வந்துட்டு எனக்கும் என் ஹஸ்பண்ட் மட்டும் தான் கொடுத்தாங்க, குழந்தைக்கு கொடுக்கல. குழந்தைக்கு தாங்க எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணும், அவங்களுக்கு தர மாட்டுறாங்க. அண்ட் இந்த மாஸ்க் ஷீல்டு இதெல்லாமே கொடுத்தாங்க. பட் நாங்கள் வீட்டிலேருந்தே வாங்கிட்டு வந்துட்டேங்காட்டி என் ஹஸ்பண்ட் எல்லாத்தையும் பத்திரமா எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கிட்டாரு. அண்ட் அகெயின் குழந்தைங்களுக்கு ஃபேஸ் ஷீல்டும் மாஸ்க்கும் ஃபிட்டே ஆகலை. கயல்குட்டிக்கு நான் மாஸ்க் தேடி வாங்கியிருந்தேன். அதுவே வந்து அவளுக்கு 80% தான் ஃபிட் ஆச்சு. அண்ட் க்ளவுஸ் ஷீல்டு எதுவுமே அவளுக்கு செட் இல்லை. நான் கொஞ்சம் அப்படியே ஆல்ட்ரேஷன் பண்ணி போட்டு விட்டுருக்கேன் அவளுக்கு. அண்ட் இந்த ஷீல்டு போடுறதுனால என்ன ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா செம்மையாக ஸ்வெட் ஆகும். அண்ட் நம்ம மூச்சு விடுற காற்று வந்து அந்த ஷீல்டு மேலே பட்டு இது மாதிரி பனிமூட்டமாக முன்னாடி என்ன நடக்குதுன்னே தெரியாத அளவுக்கு ஆகிடும். அண்ட் நமக்கு இதை விட்டாலும் வேறு ஆல்டர்னேட்டிவ் இல்லை, ஷீல்டு போட்டு தான் ஆகணுன்றதுனால நாங்களும் போட்டுட்டோம். ஸோ போர்டிங்லாம் முடிச்சு அப்படியே ஃப்ளைட்டுக்கு நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ வழியிலேயே ஒருத்தர் வந்து நோ ஷூட்டிங், இதெல்லாம் ஷூட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் சரி ஒரு ஃபோட்டோஸாவது 4-5 எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு
அங்கே தான் எங்கள் ஃப்ளைட்டு. பாருங்கள் எவ்வளோ சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் எங்களுக்கு கொடுத்துருக்காங்களே அந்த ட்ரெஸ்ஸு, அது எல்லாேருக்கும் கொடுக்கல, சிலருக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சிலர் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் இது போட்டிருந்தாங்க, சிலர் போடவே இல்லை. ஸோ இது என்ன பேசிஸில் வந்துட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு தெரில. ஸோ இதை நம்பிலாம் நீங்கள் வராதிங்க. வீட்டிலேருந்து கிளம்புறப்பயே வந்துட்டு N95 மாஸ்க், ஷீல்டு, க்ளவுஸு ஃபுல்லாக வந்து காம்பேக்டாக எல்லாமே போட்டு கவர் பண்ணிட்டு வந்துடுங்க. அதுவும் குழந்தைங்கள கேரி பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா ரொம்ப 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 சேஃபாக வாங்க. அண்ட் குழந்தைங்களுக்கு வந்து N95 மாஸ்க் வந்து செய்கிறது இல்லையா, ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ப்ரீதிங் ப்ராப்ளம்ஸ் வரும், அது சொல்ல தெரியாது அப்படின்றதுனால. ஸோ நீங்கள் வந்து நார்மலான மாஸ்க், ஐ மீன் கிளாத் மாஸ்க்கை விட ஒரு நெக்ஸ்ட் லெவல் மாஸ்க் அப்படின்னா வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி மாஸ்க் எடுத்து இந்த மாதிரி மூக்கிலேருந்து காது வரைக்கும் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி ஒரு மாஸ்க் போட்டு விட்ருங்க. ஸோ அதுக்கு மேலே வேணுனாலும் உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா சப்போர்ட்காக இன்னொரு சாதாரண மாஸ்க் போட்டுக்கலாம். ஓகே, நாங்கள் ஃப்ளைட்குள்ளே ஏறியாச்சு. சேஃப்டி ஃபர்ஸ்ட். அண்ட் இந்த டைம் கைலுக்கு தனி சீட்டு. ஸோ கைலுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் தனி சீட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அவங்க அப்பா அந்த சைடு உட்காந்துட்டு நாங்கள் ஃப்ளைட் ஏறியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிகிட்ருக்காரு. அண்ட் நம்ம கைல் குட்டியும் வந்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு நான் தனியாக தான் உட்காருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் நாங்கள் ட்ராவல் பண்ண ஃப்ளைட் வந்து ஏர் இண்டியா. இதில் எப்பவுமே வந்துட்டு சாண்ட்விச் சம்திங் கொடுப்பாங்க சாப்பிட்றதுக்கு. பட் இந்த டைமில் எதுவுமே சாப்பிட்றது கொடுக்குறதில்ல. அண்ட் தண்ணி பொருள் மட்டும் தான் கொடுத்தாங்க. ஸோ குழந்தைங்களை கேரி பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஃபுட் ஏதாவது எடுத்துக்கோங்க. நம்ம கைல்குட்டி பரவாயில்ல, எங்கள் சீட்டுக்கு முன்னாடி உட்காந்துட்டு இருந்த குழந்தைங்களாம் மாஸ்க்கே போட மாட்டோம்னு சொல்லிட்டு செம்ம அட்ராசிட்டி பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் நம்ம குட்டியும் வந்துட்டு சளைச்சதே இல்லை, சத்தம் போட்டு எல்லோரும் திரும்பி பார்க்குற மாதிரி பண்ணிவிட்டு சேட்டை மாரி வந்துட்டு இருந்தாங்க ஃப்ளைட்டில். ஸோ அப்படியே டேக் ஆஃப் ஆகிடுச்சு. இந்த டைமில் ரொம்ப முக்கியமானது வந்து சானிடைசர். நான் ஃப்ளைட் ஏறதுக்காக ஏர்போர்ட்டில் வந்ததுலேருந்து ஃப்ளைட் ஏறிட்டேன், இப்போ வரைக்கும் சானிடைசர் ஏர்போர்ட்டில் யாருமே கொடுக்கல, எங்கேயுமே கொடுக்கல. ஸோ சானிடைசர் நீங்கள் தான் கேரி பண்ணணும். ஸோ ஹேண்ட்பேக் யாரெல்லாம் எடுத்துக்கிறீங்க, நீங்கள், உங்கள் குட்டி, உங்கள் ஹஸ்பண்ட் யாரெல்லாம் எடுக்கிறீங்களோ எல்லார் பேக்லேயும் ஒரு சானிடைசர் வச்சுக்கோங்க. அண்ட் ஒரு பேக் நீங்கள் உட்கார்றப்போ சீட்டில் மடியிலே வச்சுக்கோங்க. அண்ட் அதில் சானிடைசர் இஸ் கம்பல்சரி. பிகாஸ் எதையாவது தொடுவீங்க, எதையாவது சாப்பிடுவீங்க. ஸோ சாப்பிட்றதுக்கு முன்னாடி, தண்ணி குடிக்கிறதுக்கு முன்னாடி, எல்லாத்துக்கும் முன்னாடியும் சானிடைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சாப்பிடுங்க, தண்ணி குடிங்க. அதனால கையில் வச்சுக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் மேல் ரேக்கில் உங்களோட திங்ஸ் எல்லாம் வச்சுட்டிங்கன்னா they will not allow you to take again. ஸோ சானிடைசர் இஸ் மஸ்ட். கையிலே இருக்கணும். ஏதாவது ஒரு சின்ன குழந்தை பேக் இருக்கா, குழந்தை பேக்லையாவது போட்டு கையிலே எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. அண்ட் நம்ம குட்டியும் வந்து நடுவில் சேட்டை ஆரம்பிச்சுட்டு அது வேணும், இது வேணும், இது என்ன, அது என்னன்னு நிறைய கொஷின்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. அண்ட் ஃபைனலாக அவங்கள எப்படியோ வந்து கஷ்டப்பட்டு அப்படியே தூங்க வச்சிட்டோம். அதுவும் எவ்வளோ ஒரு 20 மினிட்ஸ் தூங்கியிருப்பாங்க. ஸோ இந்த கேப்பில் நான் கொஞ்சம் நேரம் அப்படியே தூங்கிட்டேன். எல்லாருமே தூங்கிட்டோம். சொல்லப்போனால் கைல்குட்டி எங்கள் வயலில் படுத்து தூங்கிடுச்சு. ஸோ குட்டீஸை வச்சுட்டு ரொம்ப நேரம்லாம் தூங்க முடியாது, ஒரு 15 to 20 மினிட்ஸ் தான் தூங்கியிருப்போம். ஸோ நல்லா மேலே க்ளவுட்ஸ் கேட்டே வந்துட்டோம். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே இந்த டொமஸ்டிக் ஃப்ளைட்ஸில் வந்துட்டு நல்லா க்ளவுட்ஸ் மேலேயே போவாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ரொம்ப க்ளோஸாக க்ளவுட்குள்ளே போகிறப்போ வந்துட்டு நமக்கு ஏரோஸ்டஸ் வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி டர்புலன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுதான் வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த அதிர்வுகளெல்லாம் விட எனக்கு வந்து அந்த சாஃப்ட்னஸ், என்னை பொறுத்த வரைக்கும் மேகம் அப்படின்றது வந்து ஒரு சாஃப்டான ஒரு விஷயம். அது மேலே நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோன்ற மாதிரி நான் என்ஜாய் பண்ணிகிட்ருப்பேன். அண்ட் வந்துட்டு நாங்கள் போன ஃப்ளைட்டில் ஒரு நடுவில் ஒரு பாஸ் இருந்தது. ஸோ அந்த இடத்துல வெயிட் பண்ணிவிட்டு ஒரு 20 to 25 மினிட்ஸ் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் நான் காட்ட விரும்புன்னு நினச்சது தான், இங்கே பாருங்கள், இந்த சீட்லேயும் 2 பேர், இந்த சீட்லேயும் 2 பேர் இருந்தாங்க. பட் அவங்க 2 பேரும் பக்கத்தில் தான் இருந்தாங்க. நான் அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ் எங்களுக்கு கொடுத்துருந்தாங்களா, அது வந்து ஓவர் கோட் மாதிரி, அது அவங்களுக்கு கொடுக்கல. அது ஏன்னு தெரில. மேபி நாங்கள் குழந்தைய கேரி பண்ணியிருந்தங்காட்டி எங்கள் 2 பேருக்குமே கொடுத்தாங்களான்னு தெரியல. ஸோ இதை பற்றி தெரிஞ்சிருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஏன் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். அண்ட் நைட் ஆகிடுச்சு. அண்ட் இட்ஸ் ஓவர் 9 o'clock. நாங்கள் பெங்களூரில் வந்து லேண்ட் ஆக போகிறோம். ஸோ லேண்டிங்க்கு அப்படியே எப்படி வளைச்சி அப்படியே கீழே கொண்டு போகிறாங்க அப்படின்றது வந்து நான் அப்படியே ஷூட் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். ஸோ அவ்வளோதான், நாங்கள் வந்து லேண்ட் ஆக போகிறோம் பெங்களூரில். அங்கே பெங்களூர்லேருந்து எங்கள் அப்பா வந்து எங்களை பிக்கப் பண்ணிட்டு வந்துட போகிறாரு. ஸோ எங்களை மாதிரி யாரெல்லாம் ரொம்ப நாள் வெயிட் பண்ணி இந்த லாக்டவுனை கொஞ்சம் வந்து லிபரல் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஊருக்கு போகலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லுங்கள். அண்ட் நாங்கள் ஃபைனலி பெங்களூர் வந்துட்டோம். அண்ட் இந்த ஃப்ளைட் ட்ராவலுக்கு நான் கொடுக்கணும்னு நினச்ச ஸ்டார்ஸ் 3.
ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுவில் பாஸ் இருக்காது, சீக்கிரமாக நம்ம ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஃப்ளைட்டை புக் பண்ணோம். பட் நடுவில் பாஸ் வச்சு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண வச்சு ரொம்ப லேட் பண்ணிட்டாங்க. ஸோ only 3 stars. ஓகே, சேனல் புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃபார் மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ். பாய்.